எதுக்கு சார் இதை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க? அது வந்து இல்ல அது ஆஸ்ட்ரே. இங்க சிகரெட் இருக்குது, இங்க சிகரெட் இருக்குது. ஓ இது வந்து பிரிண்டிங் மிஷின். அந்த காலத்து பிரிண்டிங் மிஷின்னா புக்ஸ். இது இந்த புக்ஸ் வந்து நியர்லி 200 இயர்ஸ் ஓல்டு. இது பிரான்ஸ்லேயே மொத்தமா ஒரு சில புக் தான் பிரிண்ட் பண்ணாங்க. அதுல இது ஒண்ணு. இதுல இதுல பாருங்க எங்க இருக்கு என்ன 1851. அப்பா இது வந்து 18th செஞ்சுரி. இது 18th செஞ்சுரி தான். ஆமா. ஒரு தகடு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் தகடு, இருக்கு பட் பாக்க. இட்ஸ் ஃப்ரம் யூரோப். இது ஃப்ரம் பிரெஞ்சு கல்ச்சர் இருக்கும். அது ஒரு பெரிய கதையா இருக்கும். இது பார்த்தா இது என்னது சார்? அது வந்து சாம்பிராணி போட்டு இந்த சர்ச்சுக்கெல்லாம், ஆமா பெரிய சர்ச்சில் ஓகே வந்தோடனே அது வரும். அது மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி லேம்பா சார்? இல்ல இதெல்லாம் லேம்ப். இதெல்லாம் அந்த காலத்துல வந்து யூஸ் பண்ணது தான். இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஓகே பட் இதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியா இருந்திருக்குமே சார். காஸ்ட்லி எல்லாம் இல்ல. அங்கிருந்து 800 தான் பெரிய விஷயம். எல்லாம் உடையும் இல்லை. சிம்னி இல்லை. ஓகே சிம்னி கிளாஸ் இல்ல. இதுல ஒரு 20 எடுத்துன்னு வந்தா 5 உடஞ்சிடும். என்னோட அட்டென்ஷனை இழுத்தது வந்து உங்க பின்னாடி இருக்க அந்த பாய்லர், டீ கடையில் இருக்க பாய்லர். அதுதான். ஓகே. அது வாட்டர் ரெகுலரா அதுல தான் வச்சிருக்கீங்க? ஆமா. அதுல குடிச்சா வந்து அதுல என்னன்னா அதுல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகாது. ரைட் சார். இந்த தூக்குவாளி, இந்த தூக்கு செட்டி எல்லாம் டெக்கரேஷன் தான். டெக்கரேஷனுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா வேணும். பெருமைக்காக எல்லாம் சொல்ல. எனக்கு எது பண்ணாலும் ஸ்பெஷலா வேணும். எனக்கு காசு சீப்பெல்லாம் போக மாட்டேன். சேர்த்து வைப்பேன். அதுக்கு மட்டும் தான் நான் இது பண்ணுவேன். உங்க சிக்னேச்சர் டிஷ்னா என்ன சார் கிச்சன்ல? நல்லா நான் பிரியாணி நல்லா சமைப்பேன். நான்வெஜ், ஃபிஷ் எல்லாமே நல்லா சமைப்பேன். அப்படியே பிரமிச்சு போய் தம்பிச்சு போய் நிக்கிற அளவுக்கு இருக்குது இந்த வீடு. இன்னும் சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என் மருமகளுக்கு. எனக்கு மருமகளுக்கு தான் சேர்க்கிறேன். இல்ல சார் இது ரொம்ப கியூட்டா இருக்குது. ஏன் அப்படின்னா என் மருமகளுக்கு நான் நகை சேர்த்து வச்சிருக்கேன், படம் சேர்த்து வச்சிருக்கேன். அவங்களோட இன்லாஸ், மதர் இன்லாஸ் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் அழகா ஒரு ஃபாதர் இன்லா வந்து என் மருமகளுக்கு நான் வந்து காஃபி சாசர் வச்சிருக்கேன். நான் ப்ரேயர் பண்றதே என் பையனுக்காக கூட, நான் பொண்ணுக்காக தான் நான் ப்ரேயர் பண்ணேன். அவ தான் அம்மா. அவனுக்கு அம்மா இல்லை, எனக்கும் ஒய்ஃப் இல்லை. அடுத்தது வந்து ஃபீமேல். அவள் தான் மெயின் டாமினேட் பண்ணணும். அதான் என் ப்ரேயர்ஸில் எப்போவுமே இருப்பான். எனக்கு யாருன்னு தெரியாது, இருந்தாலும் ஹார்ட்ஃபுல்லாக ப்ரே பண்ணுறேன். அதுக்கு தான் எல்லாமே சேர்க்குறேன். இதெல்லாம் ஃபீமேல் இடம் தானே, இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும். பொம்பளைங்களை அடிமையப்படுத்தக்கூடாது, ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீடமாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? எனக்கு அது மாதிரி வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அங்கே இருந்ததுன்னா இங்கே இருந்தாலும் மூடி தான் வச்சுருந்துருப்பேன். நான் எல்லாமே ஹியூமன் தானே. இல்லைன்னா உங்களுக்கு அதே தானே வலிக்கும். என்ன சொல்றீங்க? ஒரு ஜென்சி மாமனாரா இருக்கீங்க சார் நீங்க. சரி, இங்க ஒரு பெட்டி என் கண்ணை ஊத்திட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பழைய படத்துல பெட்டி வந்து உள்ள வந்து செஸ் காயின். ஓகே. இது வந்து இந்த பழைய படத்தெல்லாம் மந்திர பெட்டி மாதிரி வச்சிருப்பாங்கல்ல சார், அதே மாதிரி இருக்கு பாக்க. ஓடி பாருங்க. ஓகே. செஸ் காயின். ஸோ இந்த மாதிரி நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரேம்ஸ்ல எல்லாமே ஒரு ஸ்டோரிஸ் இருக்கும் சார். சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டா லைட்ஸா அப்படி கால்குலேட் பண்ணா இந்த ரூம்குள்ள மட்டும் கேட்குறேன் சார், ஒரு எவ்வளவு கலெக்ஷன் இருக்கும்? ஒரு 150 இல்லையே இருக்கும். ஒரு எனக்கு தெரிஞ்ச 1000 இருக்கும். 1000 இருக்குமா? இங்கே ஒரு 100 மேல இருக்கும். ஓகே. ரொம்ப குட்டி குட்டியா அப்படியே குட்டி குட்டியா இருக்கும். ரைட். நிறைய இருக்கு. சரி, இந்த இடத்துல நிற்கும் போது ஒரு கோவில் செட்டப்பே என்னால பார்க்க முடியுது. இது வந்து ஒரு இடத்துல வாங்கினது. வெரி ஓல்ட். கிருஷ்ணா இருக்கு. கிருஷ்ணா ராதா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஓல்ட். நியர்லி 200 இயர்ஸ் இருக்கும். மீதெல்லாம் கொஞ்சம் புதுசு தான். ஓகே. இது மட்டும் கொஞ்சம் ரொம்ப பழையது. அது சாண்டல்வுட். ஓ, அந்த சென்டர்ல எவ்ரிதிங் சாண்டல். எவ்ரிதிங். ஓகே. சாண்டல். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சமான என்னன்னா அது டீடைல் வந்து ரொம்ப டீப் அழகா இருக்கும். சின்னது பண்றது தான் கஷ்டம் தெரியுமா? பெரிய ஆப்ஜெக்ட் பண்றது ஈஸி. யா சார். சின்னது பண்றது தான் ரொம்ப. அதனால அந்த டீடைல் நல்லா உத்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அவங்க ஒர்க்மேன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்.